ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெரிய கிளந்தை ஆதீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம். காலைல 8 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கோவில் கட்டையே வண்டி போகும். ஆனால் எல்லா வண்டிகளும் விட்டோன்னா கோயில் கட்ட கூட்டம் அதிகமாயிருன்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்துக்கு முன்னாடியே வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். டோக்கன் வந்து 300 டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று அண்ணாவுக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ணா தீட்சத்தை கூப்பிட்டு உள்ளே போகிறான். டோக்கன் கொடுத்தவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். மற்றவங்களாம் கோயிலுக்கு வெளியே நின்று தான் தீர்த்தம் ஊற்றுறத பார்க்க முடியும். அண்ணா வந்து அடிக்கொருக்கா அந்த கோயிலுக்கு போவான். நேற்றுக்கு நைட்டுமே வரக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஒரு டோக்கன் மட்டும் கிடச்சதுனால தீட்சத்தை கூட்டிகிட்டு அண்ணா உள்ளே போயிட்டான். நாங்கள் சுற்றி வந்து யாகசாலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கலச தீர்த்தம் வந்து உள்ளே கொண்டு போயிட்டுருக்குறாங்க. எல்லா ஊருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாமே பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லி எல்லாம் சாத்தி வச்சுட்டாங்க. தீக்ஷிதா அண்ணா உள்ளே போகிறாங்க பாருங்கள். அந்த டோக்கன் கொடுத்தவங்க மட்டும்தான் அந்த கலச தீர்த்தம் உள்ளே போகையில் கூட போனாங்க. மற்றவங்க யாருமே விடல. ஒரு டோக்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டாலும் பரவாயில்ல, ஒரே ஆள் தான் விடுறாங்க. நாங்கள் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே நின்று தான் பார்த்தோம். ஆனால் இங்கேயும் தீர்த்தம் விடுறது அழகாக தெரிஞ்சிச்சு. மேலே தீர்த்தம் கொண்டு போகிறாங்க. இந்த கோபுரம் வந்து ஈஸ்வரர் கோவில் கோபுரம். அந்த பக்கம் வந்து அம்மன் கோவில் கோபுரம். 2 கலசத்துக்கு ஒரே டைமில் தான் தீர்த்தம் ஊற்றுனாங்க. நாங்கள் வெளியே நின்றதுனால எங்களுக்கு அந்த பக்கம் சரியாக தெரியல. இந்த ஒரு கலசம் தான் தெரிஞ்சிச்சு. கலசத்துக்கு மாலை போடுறாங்க. இந்த கோயிலை வந்து பொறைவளைய அரண்மனைக்காரங்க தான் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொறைவளையத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த அரண்மனைக்காரங்க அவங்களாம் தான் மேலே போனாங்க. பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கும்பாபிஷேகம் எங்கே நடந்தாலும் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் போக முடிஞ்சால் போயிடுவாங்க எல்லாருமே. தீர்த்தம் ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஈஸ்வரோட கோபுரத்தில் கலசத்துக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்க. இதே டைம் வந்து அந்த பக்கம் அம்மனோட கோபுரத்துலேயும் கலசத்துக்கு தீர்த்தம் விட்டுட்டாங்க. வெளியே நின்னாலும் பரவாயில்ல, இவ்வளோ அழகாக தீர்த்தம் ஊற்றுறத பார்த்தாச்சு. நம்ம வெளியே நின்னாலும் உள்ளே நின்னாலும் தீர்த்தம் ஊற்றுற தெரிகிற மாதிரி ஒரு இடத்த பார்த்து நின்னோன்னா கண்டிப்பாக நல்லா தெரியும். சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னா கண்டிப்பாக தெரியாது. நாங்கள் 2-3 இடம் சுற்றி கடைசியாக வந்து தான் இங்கே நின்னோம். நல்லா தெரிஞ்சு. இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். போன உடனே கோயில் அண்ணா வந்து நைட்டே சொன்னால் டோக்கன் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள விடுவாங்களாம்மா, மற்றவங்க எல்லாம் 11 மணிக்கு மேலே தான் கோயிலுக்குள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறையா பேர் வந்து அது தெரியாமையே வந்துட்டாங்க. உள்ளே விடுவாங்க, போய் தீர்த்தம் ஊற்றதை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் வெளியே நின்று எல்லாருமே அருமையாக பார்த்துட்டாங்க தீர்த்தம் விடுறது. தீர்த்தம் ஊற்றிட்டு கலசத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. தீர்த்தம் தெளித்து விட்டுருந்தாங்கன்னா காவாசி பேர்த்துக்கும் பற்றி இருக்காது. அப்புறம் தீர்த்தம் வந்து தெளித்து விட்டால் அதிகமாக செலவாகும். இந்த ட்ரோன் இருந்தனாட்டி பிரச்சனையில் எல்லாத்துக்குமே தீர்த்தம் கிடச்சிருச்சு. 2 ட்ரோனில் மாற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு தீர்த்தம். சில பேர் கை நீட்டி இங்கே வான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த குண்டத்துலேருந்து கருப்பு போட்டு கலக்கிட்டு இருந்தாங்க. கலக்க இங்கே கொண்டு வாங்க மாற்றி எல்லோரும் இருங்க கலக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு வந்தார். சுட எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக வச்சார். அப்புறம் நாங்கள் எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு அமைச்சி ஆத்தான் உட்காந்துட்டாங்க. வெயில் அதிகமாக பண்ணிட்டு அப்புறம் நாங்களாம் செல்ஃபி எடுத்தோம். தீக்ஷித்தும் அண்ணன் தான் உள்ளே போயிட்டாங்களே, நாங்களாம் வெளியே தான் இருந்தோம். பொட்டு வச்சுட்டு 9:20க்குள்ளே தீர்த்தம் ஊற்றி முடிச்சாச்சு. அப்புறம் உள்ளேயெல்லாம் பூஜையாக இப்போதைக்கு கோயிலுக்கு விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால சரி சாப்பிட்டு வந்துடலான்ட்டு போனோம். அங்கேயும் சரியான கூட்டம். சாப்பிட்டு சரி கோயிலுக்கு விட்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் இங்கேயும் கூட்டம். செளியை கூட்டத்தை பார்த்ததே அழுதுட்டான். அப்புறம் கொஞ்சம் நின்று அப்படியே உள்ளே போய் எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டாச்சு. ஈஸ்வரர் கோயிலுக்குள்ளே வாக்குல தான் எல்லாம் தள்ளி எடுத்துட்டாங்க. அப்புறம் அதே வழியாக இந்த அம்மன் கோயிலுக்குள்ளே வர மாதிரி
அம்மன் கோயிலுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக விடல. ஏன்னா மாற்றி மாற்றி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரர் கோயிலுக்குள்ளே போய் அப்படியே அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து அப்படியே வெளியே வந்து சுற்றி கும்பிட்ற மாதிரி. அப்புறம் இங்கே ஒரு கிணறு, கோயிலுக்குள்ளேயே கிணறு. சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பிரசாத பையில் சாத்துக்குடி, லட்டு, திருநீர்.